ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜெசி பிளாக்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலோட கலந்த ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ அவர் அந்த பர்த்டேக்கு ஒரு நேச்சரான இடத்துல குக் பண்ணி எங்களுக்கு பாட்டி வைக்க போகிறார். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுவோம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். குக்கிங் வந்து எங்கே நடக்க போகிறேன்னா பாவக்குளம்ன்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த குக்கிங் செய்ய போகிறோம். அதோட ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நிறைய விதமான தமிழ் இருக்குது. அதாவது மட்டக்களப்பில் ஒரு விதமான தமிழ் பேசுகிறோம், அதோட மலைய தமிழ் மக்கள் ஒரு தமிழ் பேசுகிறோம், அதே கொழும்பில் இருக்கிறார்கள் ஒரு தமிழ் பேசுகிறோம், ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் ஒரு தமிழ் பேசுகிறோம். நான் அதில் எந்த வகை என்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணமும் வவுனியாவும் என்ற ஒரு இடமும் கலந்த தமிழ் தான் கதைக்கிறேன். இங்கே ரோட்டுகள் எல்லாம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற கூடுதலான ரோட்டுகள் திருத்தவேலியில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ரோட்டு அருமை. நல்ல ரோட்டுகள், பெரிய ரோட்டுகளாக இருந்தால் கிளியராக ட்ராவல் பண்ணலாம். இதோட இந்த நாய்க்கு ஒரு தீர்வை கொண்டு வந்தாங்களன்றது தான் ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா வவுனியாவிலே ஒரு பெரிய குளம்னு சொல்லலாம். பட் இப்போ வறட்சி ஸ்ரீலங்காவில் கூடுதலாகவே இருக்குது. அதுவும் வடமாகாணம்ன்ற இடத்துல நிறையவே இருக்குது. ஸ்ரீலங்காவில் 9 மாகாணம் இருக்குது, 25 மாவட்டம் இருக்குது, 4 மதங்கள் இருக்குது, 2 மொழி பேசுகிறார்கள் இருக்கணும். ஸோ இப்படியான இதெல்லாம் இருக்குது ஸ்ரீலங்காவில். ஐயோ, லவர்ஸ் கப்பிள்ஸ் நிற்கிறாங்க. இந்த குளத்தை நீங்கள் பார்க்கலேண்டா போய் அந்த வவுனியாவின் குளங்கள் என்ற ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்களாண்டா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பர்த்டே பாய் தான் இப்போ இந்த சிக்கன் கழுவி கொண்டு இருக்கிறார். சீரக சம்பா வாழ்க்கையில் பெருசாக சீரக சம்பாவில் ட்ரை பண்ணுறோம். மஞ்சள் தூள் பிரியாணி டேஸ்ட் மசாலா போட்டுருக்கோம். நல்லா கொடுங்க. இப்போ வேண்டாம், ஃப்ரை விட மாட்டேன். அந்த ஐஸ்கிரீம் கப்பு கொஞ்சம் கடை முளை இது தூள் கிடக்காதையும் எடுத்துக்கலாம். தயிர் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை வெளியில் ஊற்றுதா. கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் போடுவாங்க. இல்லை இதே கொஞ்சம் போட்டுருவோம். சீரக சம்பா புகை பண்ணிடுவோம். கீரிச்சம்பா வேறு சீரக சம்பா. கீரிச்சம்பா கிலோ 75 ரூபா. சரி, அது இருக்கட்டும். அந்த சின்ன அதை போட்டு சூப்பராக நல்லா வெங்காயத்தை வதக்குங்க. நல்லா வெங்காயம் அந்த பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பிரியாணி போடுறாங்க. பச்சை மிளகாய் போடுறாங்க. கல்லுக்கு தான் அடி பண்ணுறது. உப்பு அது கிடக்கணும். அது இதாண்டே அவிய கலக்க முடியும். இப்பெல்லாம் கலக்கிறது 1/2 கிலோ ஓடிய 1/2 கிலோ ஆகும். இது 3/4 கிலோ. நான் சமைக்கிறா போட்டேன். 1000 வெள்ளை கால் சமைக்கிறாரு. தண்ணியை தெரியுது. பெரிய கதையில் அந்த கண்ணாடி என்ன உப்பு போட்டதா இல்லை? இல்லை உப்பு பேனுங்க. உப்பு கோழிக்கு போட்டது இல்லை பார்க்கணும். போட்ட கிண்ணா 2-3
இப்போ காணாது அதான் முன்னுக்கு போட முடியும் இதான் முதல் போட்டுருவானா அதெல்லாம் எல்லாத்துக்கும் முன்னுக்கு போடுறோம் போட்டு புள்ள போட கிடைக்கும் குடிச்சு போட்டு கலந்து பண்ணி குடிச்சு பாருங்க காரமாக இருக்கும் ரெண்டு இது அங்கே இல்லைங்க அந்த ஒன்றரை லட்சம் நாங்கள் முடிக்கிறது அக்சசரிஸ் அதோட 1.5 லட்சம் 6.25 வச்சிங்க அது ரம்போடா இப்போ ஃபுல்லா அடி படம் அம்மா ஆமி படம் என்ன படம்டா அது பள்ளி என்னண்ணா கட்டையில் நீங்க போட்டு விட்டீங்கண்ணே எல்லாம் இப்ப இதான் அடுப்பு பிரி அங்க பார்த்து அலங்க இருக்குது அங்கே இல்லைங்க இல்லைங்க அதல்லுங்க இல்லை பிரியாணி பழகிட்டா போல வேற லெவல் இலையே கொண்டாங்க புக்காதான் நான் ஒரு போட்டோ அடிச்சு குரூப்ல போட்டு வேற லெவல் பிரியாணி சாப்பிட வரமுன்னா அவளுக்கு சத்தியம் போட முடியாது அதான் அந்த அது அப்படியே எடுத்தாங்க ஓட்டையா பரவாயில்ல வெல்டிங் பண்ணிக்கணும் ஓகே இதில் என்ன குறை இது பிரியாணி அரிசி ஓகே கேஸ் அதனால் 7 மாணவரை அந்த இடத்தையும் காட்டியிருக்கிறேன், சாப்பாடு எப்படி செய்தோம்ன்றதையும் காட்டியிருக்கேன். இது ப்ரொபோஷனலாக ஒரு சமையல் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ செய்தோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ காட்டினோம். ஓகே, பர்த்டே பார்ட்டி கூடுதலாக இப்படி தானே, பர்த்டே பார்ட்டி பெரிய ஹோட்டலில் போய் காசை இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்படி நிறைய பேர் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதால காசு மிச்சம். அதோட பார்த்திங்களாண்டா ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நாங்களே செய்து நல்லதாக வருதோ இல்லை கண்ட்ராவியாக வருதோ அதை நாங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கேஸ், இந்த ப்ளாக் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக செய்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ், பாய்.